Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th mathsல chapter 1 relations and functions ஓட example 1.1, 1.2 and 1.3 பார்க்க போறோம். Example 1.1. If A equal to set of 1, 3, 5 and B equal to set of 2, 3, then first question, find A cross B and B cross A. Second question is A cross B equal to B cross A. If not, why? Third question, show that n of A cross B equal to n of B cross A equal to n of A cross n of B. Question என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. A னு ஒரு செட், B னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. 3 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. First question என்ன சொல்லிருக்காங்கன்னா A cross B and B cross A ஃபைண்ட் பண்ணுங்க அப்படினு சொல்லிருக்காங்க. Second question என்ன சொல்லிருக்காங்கன்னா A cross B யும் B cross A வும் ஈக்குவலா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. Suppose ஈக்குவல் இல்லனா ரீசன் கேட்டிருக்காங்க. Third question இந்த ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. n of A cross B யும் n of B cross A வும் n of A cross n of B இது மூணு ஈக்குவலான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஆன்சர் பாப்போமா? ஃபர்ஸ்ட் given எடுத்து எழுதிக்கோங்க. given A equal to set of 1, 3, 5 and B equal to set of 2, 3. First question நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க? A cross B and B cross A. So இப்போ A cross B ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் செட் எடுத்து எழுதி மல்டிபிள் பண்ண போறோம். So A ஓட செட் என்னது? 1, 3, 5. கிராஸ் ப்ராடக்ட்ன்றதுனால மல்டிபிள் சிம்பல் போடுறோம். நெக்ஸ்ட் B ஓட செட் என்னது? 2, 3. ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோலயே வந்து கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பண்ணனும்னு சொல்லிருந்தேன் இல்லீங்களா? சோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் ஈஸியா புரியும். சோ இப்போ வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்க 1 கூட செகண்ட் செட்ல இருக்க 2 கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். சோ எப்படி பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் 1 கூட 2 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1 கூட 3 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. சோ பண்ணோம்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் மாதிரி தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? மல்டிபிள்னு சொல்லிட்டு 1 into 3, 1 into 2 அப்படின்னு எழுத கூடாது. ஆர்டர்டா தான் எழுதணும். அதாவது பேர் பண்ணி நம்ம எழுத போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பேர் பண்ணோம்? 1, 2. சோ வந்து 1, 2. நெக்ஸ்ட் நம்ம யாரை பேர் பண்ணோம்? 1, 3. சோ வந்து 1, 3 போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து 3 வந்து பேர் பண்ண போறோம். சோ 3, 2, 3, 3. சோ போட்டாச்சா? 3, 2, 3, 3. நெக்ஸ்ட் நம்ம யாரை பேர் பண்ண போறோம்? 5 கூட பேர் பண்ண போறோம். சோ பேர் பண்ணோம்னா 5, 2, 5, 3. சோ 5, 2, 5, 3. Clear? So A cross B equal to set of ordered pairs. ஓகேங்களா? 1, 2, 1, 3, 3, 2, 3, 3, 5, 2, 5, 3. ஓகேங்களா? சோ இந்த கமாஸ்லாம் வந்து மறக்காம போடணும். தென் பிராக்கெட்ஸா வந்து கரெக்ட்டா போடணும். ஸ்டார்டிங் அண்ட் எண்ட்ல வந்து அந்த செட் பிராக்கெட் போடணும். ஓகேங்களா? சோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு போட்டுக்கோங்க. ஏனா வந்து நம்ம வந்து செகண்ட்ல வந்து இத வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சோ அதனால ஈக்குவேஷன் 1 ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் B cross A. சோ B cross A equal to B ஓட செட் என்னது? செட் ஆஃப் 2, 3 cross A ஓட செட் என்னது? 1, 3, 5. ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் 2 வந்து பேர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து 3 வந்து பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? 2, 1, 2, 3, 2, 5. சோ வந்துச்சா? 2, 1, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட் 3 பேர் பண்ண போறோம். 3, 1, 3, 3, 3, 5. சோ 3, 1, 3, 3, 3, 5. அவ்வளவுதான். So B cross A equal to set of ordered pairs 2, 1, 2, 3, 2, 5, 3, 1, 3, 3, 3, 5. இத வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன சொன்னாங்க? A cross B யும் B cross A வும் ஈக்குவலான்னு கேட்டாங்க. சப்போஸ் ஈக்குவல் இல்லனா நம்மள ரீசன் சொல்ல சொன்னாங்களா? பாருங்க A cross B யும் B cross A வும் ஈக்குவலான்னு செக் பண்ணுங்க. A cross B ல 1, 2 இருக்கு. இங்க 2, 1 தான் இருக்கு. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. 1, 2 னா இங்கேயும் 1, 2 தான் இருக்கணும். சோ வந்து இங்கே வந்து ஈக்குவல் இல்லன்னு நமக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வேணா செக் பண்ணி பாருங்க. 1, 3 இங்க வந்து 3, 1 தான் இருக்கு. சோ இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. சோ வந்து ரிமைனிங் நம்பர்ஸ் நம்ம செக் பண்ணா கூட ஈக்குவலா வராது. அதாவது ஆர்டர்ட் பேர்ஸ் நம்ம செக் பண்ணா ஈக்குவலா வராது. சோ அப்ப நம்ம என்ன எழுதுறோம்னா இதுக்காக தான் வந்து ஈக்குவேஷன் 1 and 2 எடுக்க சொன்னோம். ஓகேங்களா? from 1 and 2 we get நமக்கு என்ன கிடைச்சது? A cross B not equal to B cross A. not equal னு சொல்லிட்டோம். அவங்க நம்ம என்ன சொல்லிருந்தாங்க? ரீசன் சொல்லிருந்தாங்களா? சோ நம்ம ரீசன் என்ன சொல்றோம்னா as ordered pair 1, 2 not equal to ordered pair 2, 1. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது அப்படினு சொல்றோம். and ordered pair 1, 3 not equal to 3, 1 அப்படினு சொல்றோம். சோ கம்பேர் பண்ணோம்னா நமக்கு எதுவுமே வந்து ஈக்குவலா கிடைக்காது. not equal தான் கிடைக்கும். சோ அதனால வந்து எக்ஸெட்ரா போட்டாச்சு. ஓகேங்களா? தேர்ட் क्वेश्चनல என்ன சொல்லிருந்தாங்க? n of A cross B equal to n of B cross A equal to n of A cross n of B. இது மூணுமே நம்ம வந்து ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து n of A cross B எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? n of A cross B ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிராக்கெட்ல இருக்க A cross B எடுத்துக்கிறேன். சோ A cross B. A cross B வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லயே வந்து கண்டுபிடிச்சிட்டோமா? நீங்க கண்டுபிடிச்சோமா? அத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இன்னொரு வாட்டி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. அத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் n of A cross B equal to 6 னு போட்டுருக்கேன். என்னடா சடனா 6 போட்டுருக்காங்களேன்னு டவுட் வரும். ஒண்ணும் இல்ல. n of A cross B னா அந்த A cross B ல எத்தனை ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போறோம். அவ்வளவுதான். n of நாவே வந்து நம்பர் ஆஃப். ஓகேங்களா? சோ இங்க எத்தனை ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5 and 6. சோ அதனால தான் வந்து n of A cross B equal to 6 னு போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க? n of B cross A. சோ பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்காங்க? B cross A. B cross A வும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோமா? சோ அத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் n of B cross A.
n of b cross a வும் வந்து 6 தான். சோ எப்படின்னா கவுண்ட் பண்ணி பாருங்க 1 2 3 4 5 and 6 6 ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்கு. சோ வந்து 6. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க n of a cross n of b. ஓகேவா? சோ நம்ம தனியா கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் n of a வை கண்டுபிடிப்போம். பிராக்கெட்ல என்ன இருக்கு a ஓட செட் வந்து நம்ம क्वेश्चनலயே கொடுத்திருந்தாங்கல்ல a = 1, 3, 5 b = 2, 3. சோ இத தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். சோ a = set of 1, 3, 5. சோ இந்த a ல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ண போறோம். அங்க ஆர்டர்ட் பேர்ஸ் இருந்ததனால ஆர்டர்ட் பேர் கவுண்ட் பண்ணோம். இங்க நம்பர்ஸ் மட்டும் இருக்கிறதுனால நம்பர்ஸா கவுண்ட் பண்ண போறோம். அதாவது எலிமெண்ட்ஸ் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போறோம். சோ எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 1 2 and 3. சோ n of a = 3. நெக்ஸ்ட் b = set of 2, 3 யா n of b ஃபைண்ட் பண்றதுக்காக கண்டுபிடிக்கிறோம். சோ n of b = இங்க வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 2 நம்பர்ஸ் இருக்கு. சோ n of b = 2. அங்க நமக்கு என்ன சொல்லிருந்தாங்க n of a cross n of b ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. சோ n of a cross n of b = n of a ஓட வேல்யூ என்னது 3. சோ 3 cross n of b ஓட வேல்யூ என்னது 2. சோ 3 2s are 6. n of a into n of b = என்னது 6. சோ எல்லாமே ஃபைண்ட் பண்ணியாச்சா? நமக்கு क्वेश्चन என்ன சொன்னாங்க மூணுமே வந்து ஈக்குவலான்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சோ என்ன கொடுத்தாங்க n of a cross b. n of a cross b என்ன கிடைச்சது 6. நெக்ஸ்ட் n of b cross a. b cross a என்ன கிடைச்சது 6. நெக்ஸ்ட் n of a cross n of b லாஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்கோமா? சோ அதுவும் என்னதான் 6. சோ அப்ப நமக்கு மூணுமே வந்து 6 னு கிடைச்சாச்சா? therefore n of a cross b = n of b cross a = n of a cross n of b. இது மூணுமே ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான் எக்ஸாம்பிள் 1.1. எக்ஸாம்பிள் 1.2. if a cross b = set of ordered pairs 3, 2, 3, 4, 5, 2, 5, 4, then find a and b. ஓகேங்களா? क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா a cross b கொடுத்துட்டாங்க. நம்மள வந்து a வும் b யும் என்னவா இருக்கும் a ஓட செட்டும் b ஓட செட்டும் என்னவா இருக்கும்னு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இது வந்து வெரி சிம்பிள். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். சோ என்னன்னா a ஓட செட் என்னவா இருக்கும்னா set of all first coordinates of element of a cross b. இந்த செட்ல இந்த ஆர்டர் பேர் இருக்குங்களா அதுல ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கு இல்லீங்களா அதுதான் வந்து a ஓட செட். நெக்ஸ்ட் b = set of all second coordinates of elements of a cross b. இந்த செகண்ட் நம்பர் எல்லாமே வந்து b ஓட செட்னு சொல்றாங்க. அவ்வளவேதான். சோ வந்து இங்க வந்து 2 times 3 இருக்கும் 2 times 5 இருக்கும். நீங்க வந்து ரிப்பீட்டேஷன் பண்ண கூடாது. 3 னா ஒரே ஒரு வாட்டி 3. நெக்ஸ்ட் 5 னா ஒரே ஒரு வாட்டி 5. நெக்ஸ்ட் செகண்ட் என்ன நம்பர்ஸ் இருக்கு 2 4 2 4 இருக்கு. சோ நீங்க வந்து ஒரே ஒரு வாட்டி தான் 2 4 போடணும். வெரி சிம்பிள் அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர்லாம் வந்து செட் a, செகண்ட்ல இருக்க நம்பர் வந்து செட் b. அவ்வளவேதான். சப்போஸ் வந்து क्वेश्चनல வந்து b cross a ன்னு எழுதிருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். சப்போஸ் இது வந்து a cross b கிடையாது. b cross a ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் வந்து b ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். செகண்ட் நம்பர்ஸ் எல்லாம் வந்து a ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன செட் கொடுத்திருக்காங்களோ அது ஃபர்ஸ்ட் நம்பரோடது. செகண்ட் என்ன செட் கொடுத்திருக்காங்களோ அது வந்து செகண்ட் நம்பரோடது. ஓகேங்களா? சோ அப்ப a = set of 3, 5, b = set of 2, 4. Example 1.3. Let a = set of x belong to capital N such that 1 lesser than x lesser than 4. b = set of x belongs to capital W such that 0 lesser than or equal to x lesser than 2 and c = set of x belongs to capital N such that x less than 3. Then verify that அதுல 2 questions கொடுத்திருக்காங்க. a cross b union c = a cross b union a cross c. Second question வந்து a cross b intersect c = a cross b intersect a cross c. சோ क्वेश्चनல வந்து செட் வந்து டைரக்ட்டா கொடுக்கல. செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து இந்த செட்டே வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும். ஓகேங்களா? சோ இதுல வந்து இந்த கேபிட்டல் N W இங்க N கொடுத்திருக்காங்கல. சோ இந்த N வந்து ஒண்ணும் இல்ல இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் மீன் பண்ணுது. ஓகேங்களா? சோ இங்க இருக்க W வந்து ஓல்ட் நம்பர்ஸ். இங்க வந்து N இருக்கு. சோ நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து ஒரு லிமிட் வச்சு நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இத வச்சு தான் நம்ம வந்து செட் ஃபைண்ட் பண்ண போறோம். எப்படி ஃபைண்ட் பண்றது எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து செட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். a b c என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் a க்கு அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க a = set of x belongs to natural number such that 1 lesser than x lesser than 4 னு கொடுத்திருந்தாங்களா. சோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1, 2, 3 and so on போயிட்டே இருக்கும். ஓல் நம்பர்ஸ்னா 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவுதான். 0, 1, 2 and so on போயிட்டே இருக்கும். ஓல் நம்பர்ஸ்ல 0 இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓல் நம்பர்ஸ் வந்து 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இது கிளியரா? சோ இப்போ பாருங்க இந்த லிமிட் கொடுத்திருக்காங்களா? என்ன லிமிட் கொடுத்திருக்காங்க 1 ல இருந்து 4 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ வந்து நம்ம வந்து நம்பர் லைன் வச்சு நம்ம பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 1 ல இருந்து 4 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுக்கோங்க. 1 2 3 4 போட்டாச்சா? ஓ क्वेश्चन நல்லா கவனிங்க. 1 lesser than x அப்படினு சொல்லிருக்காங்க. lesser than x னா x விட 1 வந்து கம்மியா இருக்கு. ஓகேங்களா? x விட 1 வந்து என்னவா இருக்கும் கம்மியா இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. சப்போஸ் இங்க வந்து அவங்க ஈக்குவல் டு லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ன்னு போட்டுருந்தாங்கன்னா நம்ம இந்த 1 ஐயும் கன்சிடர் பண்ணிருக்கலாம். அவங்க வந்து ஈக்குவல்னு கொடுக்கல. 1 விட x வந்து பெருசுன்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம என்ன பண்ண போறோம் 1 ரிஜெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. x lesser than 4. x வந்து எப்படி இருக்குமா 4 விட less than இருக்குமா. சோ அப்ப வந்து 4 வந்து அவங்க கன்சிடர் பண்ணல. சோ 4 ஐயும் நம்ம ரிஜெக்ட் பண்றோம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு 2 and 3 இருக்கா. சோ a = set of 2, 3. அவ்வளவுதான். அந்த லிமிட் பார்க்கணும். இந்த லிமிட்ல வந்து lesser than greater than பாருங்க. ஈக்குவல் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை சேர்த்துக்கோங்க. ஈக்குவல் இல்லனா அந்த நம்பரை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாப்போம்.
B equal to set of x belongs to whole number such that 0 lesser than or equal to x lesser than 2 கொடுத்திருக்காங்க. 0 lesser than or equal to x lesser than 2 கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன நம்பர்ஸ் வருது 0 ல இருந்து 2 வரைக்கும். சோ 0 1 2 ஓகேவா? சோ இங்க எழுதிருக்கேன் 0 1 2. சோ கண்டிஷன் பாருங்க 0 lesser than or equal to x னு சொல்லிருக்காங்க. சோ 0 விட x பெருசா இருக்குமா இல்லனா ஈக்குவல் னு சொல்லிட்டாங்க. சோ ஈக்குவல் னு சொல்லிட்டாவே நம்ம என்ன பண்ணனும் அந்த நம்பரை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். சோ வந்து 0 கன்சிடர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா x வந்து lesser than 2 னு சொல்லிருக்காங்க. x வந்து 2 விட கம்மியா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப நம்ம 2 எடுத்துக்க கூடாது. Because அவங்க என்ன சொல்லிட்டாங்க 2 விட கம்மியா இருக்கும் மட்டும் தான் சொல்லிருக்காங்க. சோ அதனால 0 1 மட்டும் தான் இதோட வேல்யூ செட். b equal to set of 0, 1. ஒருவேளை இங்க வந்து அவங்க ஈக்குவல்னு சொல்லிருந்தாங்கன்னா நம்ம 2 எடுத்துக்கலாம். இங்க ஈக்குவல் கிடையாது. சோ அதனால 0 and 1 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். சோ c என்ன சொல்லிருக்காங்க set of x belongs to natural number such that x lesser than 3. ஓகேங்களா? சோ x lesser than 3 இது மட்டும் தான் கண்டிஷன் சொல்லிருக்காங்க. x வந்து 3 விட கம்மியா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இன்னொரு கண்டிஷன் என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். சோ நேச்சுரல் நம்பர்னாவே வந்து நமக்கு 1 2 3 இப்படி தான் வரும். ஏன்னா வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டேன். சோ வந்து 1 2 3 அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க 3 விட x எப்படி இருக்குமா கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இங்க ஈக்குவல் டு கொடுக்கல. சோ நம்ம வந்து 3 அவாய்ட் பண்றோம். சோ அந்த ரிமைனிங் என்ன இருக்கு 1 2. சோ c equal to 1, 2 set of 1, 2. கிளியரா? இதுல வந்து நம்ம செட் ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங்லாம் வந்து நம்ம as usual போடுற மாதிரியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ இது மட்டும் தான் இங்க வந்து ஃபைண்ட் பண்ணனும். சோ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் இங்க வந்து 1 ல இருந்து 4 குள்ள பாக்குறோம். சோ வந்து இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல் கிடையாது. சோ கிடையாதுனா இன் பிட்வீன்ல என்ன இருக்கு 1 க்கு 4 க்கு இன் பிட்வீன்ல என்ன இருக்கும் 2 3. சோ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 0 ல இருந்து 2 கொடுத்திருக்காங்க. சோ வந்து 0 ல இருந்து 2 இங்க வந்து ஈக்குவல் கொடுத்ததனால 0 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் 2 கொடுக்கல. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு 1 0, 1 அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து x வந்து 3 ஓட சின்னது அப்படி சொல்றாங்க. 3 விட கம்மியான நம்பர்ஸ் என்னது 1 2. சோ அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சம் பாப்போமா? ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க a cross b union c equal to a cross b union a cross c ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வந்து நீங்க 9th ல வந்து வென் டயகிராம் போட்டுருப்பீங்க. இதே ப்ராப்ளம்ஸ் கூட போட்டுருப்பீங்க. சோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஈக்குவலா அப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். அதே இங்க பண்ண போறோம். சோ வந்து நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுத்திருக்காங்க a cross b union c ன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் பிராக்கெட்ல இருக்கறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். சோ வந்து பிராக்கெட்ல இருக்கறத எடுத்து எழுதிக்கிறேன் b union c. So b union c. b set என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம் set of 0, 1. So set of 0, 1 union சிம்பல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் c என்ன கொடுத்திருக்காங்க set of 1, 2. So 1, 2 எடுத்து எழுதியாச்சா? So யூனியன்னாவே வந்து எல்லாரும் அதுல வந்துரும். So all னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனியன் என்னது all. So வந்து எல்லாமே நம்ம எழுதணும். அப்போ இப்போ இதுல என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க 0 1 அப்புறம் இங்க 1 அப்புறம் இங்க 2 இருக்கு. So ரிப்பீட்டேஷன் வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். So வந்து அப்போ 0 1 அப்புறம் 2 அவ்வளவுதான். எல்லா நம்பர்ஸையும் எடுத்து எழுதி செட் பிராக்கெட் போட்டுக்கணும். So b union c equal to 0 1 2 அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்கு a cross b union c. So a cross b union c equal to a ஓட செட் என்னது 2, 3 cross b union c ஓட செட் வந்து 0, 1, 2. So இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் cross product பண்ண போறோம். So cross product பண்ணலாமா? So 2, 0 2, 1 2, 2. So போட்டாச்சா 2, 0 2, 1 2, 2. நெக்ஸ்ட் 3, 0 3, 1 3, 2. 3, 0 3, 1 3, 2. இத நான் வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க a cross b union a cross c அப்படினு கொடுத்திருக்காங்க. a cross b ஃபைண்ட் பண்ண போறோம். a செட் என்னது 2, 3 cross b செட் வந்து 0, 1 ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். சோ 2 வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா 2, 0 2, 1. நெக்ஸ்ட் 3 பண்றோம் 3, 0 3, 1. சோ போட்டாச்சா a cross c equal to a செட் என்னது 2, 3 cross c செட் என்னது 1, 2. இப்போ வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம் 2, 1 2, 2. போட்டாச்சா நெக்ஸ்ட் 3, 1 3, 2. நெக்ஸ்ட் a cross b union a cross c ஃபைண்ட் பண்ண போறோம். சோ a cross b யும் a cross c என்ன பண்ண போறோம் யூனியன் பண்ண போறோம். யூனியன்னாவே ஆல்ரெடி என்ன சொன்னேன் ஆல் னு சொன்னேன். சோ எல்லாமே நம்ம எடுத்து எழுதணும்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான் சிம்பிள். நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க. இந்த a cross b யும் a cross c யும் அப்படியே எடுத்து எழுதுங்க. ரிப்பீட்டேஷன் மட்டும் வரக்கூடாது. சோ என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த வந்து a cross b ல என்ன இருக்கோ அந்த ஆர்டர் பேரை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். 2, 0 2, 1 3, 0 3, 1. நெக்ஸ்ட் a cross c க்கு வரேன். இங்க ஆல்ரெடி நான் வந்து 2, 1 வந்து எழுதிட்டேன். சோ அதனால அதை அவாய்ட் பண்றேன். நெக்ஸ்ட் 2, 2 நெக்ஸ்ட் 3, 1 ஆல்ரெடி எழுதிட்டோமா அதனால 3, 2 அவ்வளவுதான். ரிப்பீட்டேஷன் மட்டும் வரக்கூடாது. மத்தபடி இதுல இருக்க எல்லா ஆர்டர் பேர்ஸையும் எடுத்து எழுதிக்கணும். அதான் யூனியன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க from 1 and 2 we get a cross b union c equal to a cross b union a cross c is verified. ரெண்டுமே எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு. பாருங்க இங்க 2, 0 2, 1 2, 2 இருக்கு. இங்கேயும் 2, 0 2, 1 2, 2 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்க 3, 0 3, 1 3, 2. இங்கேயும் 3, 0 3, 1 3, 2. ஆர்டர் மாறி இருக்கும். பட் வந்து எல்லா நம்பர்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? அது மாறினா பிரச்சனை இல்ல. பட் வந்து நம்ம எல்லா பேரையும் வந்து எழுதிக்கணும். எல்லா பேரும் இருக்கணும். அவ்வளவுதான். செகண்ட் क्वेश्चन a cross b intersect c equal to a cross b intersect a cross c. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ண போறோம். a cross b intersect c பிராக்கெட்ல இருக்குது ஃபர்ஸ்ட் b intersect c equal to b செட் என்னது 0, 1 intersect c செட் என்னது 1, 2. சோ வந்து இப்போ வந்து நம்ம இன்டர்செக்ட் பண்ண போறோம். இன்டர்செக்ட்னா என்னன்னா ரெண்டுலயும் எது காமனா இருக்கோ அதை வந்து பிக் பண்ணி எடுத்து எழுத போறோம். அவ்வளவுதான். ரெண்டுலயும் எது காமனா இருக்கோ அதை எடுத்து எழுத போறோம். சோ இங்க எது காமனா இருக்குன்னு பாருங்க. இங்க 0 இருக்கு இங்க 0 இருக்கா இல்ல. அப்போ இங்க 1 இருக்கு இங்கேயும் 1 இருக்கு. சோ அப்ப இதுதானே காமன். சோ வந்து b intersect c வந்து என்னது செட் ஆஃப் 1 அவ்வளவுதான்.
நெக்ஸ்ட் A cross B intersect C ஃபைண்ட் பண்ண போறோம். A cross B intersect C. சோ A செட் என்னது 2, 3 cross B intersect C நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் செட் ஆஃப் 1. சோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். இங்க வந்து சிம்பிளா தான் இருக்கு. ஏன்னா வந்து இதுல வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு. சோ நீங்க டைரக்டா வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். சோ 2, 1 3, 1. So 2, 1, 3, 1. So A cross B intersect C யோட வேல்யூ வந்து set of ordered pair 2, 1, 3, 1. So இத நான் வந்து ஈக்குவேஷன் 3 னு எடுத்துக்கேன். ஏன்னா வந்து ஒரே क्वेश्चनல தான் வந்து நமக்கு சப்டிவிஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. சோ நான் ஆல்ரெடி 1 and 2 யூஸ் பண்ணிட்டேன். சோ அதனால 3 னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? செப்பரேட்டா கேட்டாங்க நீங்க 1 and 2 னே கொடுத்துக்கோங்க. கன்ஃபியூஷன் வரக்கூடாது. நான் 3 and 4 னு எடுத்துக்கிறேன். சோ 3 னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்னது A cross B intersect A cross C. So A cross B equal to A cross B ஆல்ரெடி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கோம். சோ இங்க இருக்கு பாருங்க. சோ நான் வந்து அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் A cross C. A cross C வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க A cross B intersect A cross C. சோ வந்து ரெண்டுமே எது வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ நான் A cross B யோட செட் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இன்டர்செக்ட் சிம்பிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட் A cross C இத அப்படியே எடுத்து எழுதியாச்சு. சோ இப்போ வந்து நம்ம இன்டர்செக்ட் ஆகற ஆர்டர்ட் பேர் மட்டும் எடுத்து எழுத போறோம். பாருங்க இங்க 2, 0 இருக்கு. இங்க 2, 0 இருக்கா? சோ இல்ல. சோ வந்து ரிஜெக்டட். நெக்ஸ்ட் வந்து இங்க 2, 1 இருக்கு. இங்க 2, 1 இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்க 3, 0 இருக்கு. இங்க 3, 0 இருக்கா? சோ இல்ல ரிஜெக்டட். நெக்ஸ்ட் வந்து இங்க 3, 1 இருக்கு. இங்க 3, 1 இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்க வந்து இதெல்லாம் இது வந்து இல்ல. சோ 3, 2 இல்ல 2, 2 இல்ல. சோ வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். பாருங்க காமனா இருக்குது என்னது செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் 2, 1 3, 1. சோ இது வந்து நான் ஈக்குவேஷன் 4 னு எடுத்துட்டேன். சோ from 3 and 4 we get என்ன கிடைச்சிருக்கு A cross B intersect C equal to A cross B intersect A cross C. It's verified. அவ்வளவுதான். வெரி வெரி சிம்பிள். நீங்க வந்து கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பண்ணனும் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். தென் வந்து क्वेश्चन வந்து செட் பில்டர் ஃபார்ம்லயோ அல்லது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்லயோ கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க வந்து எப்படி நம்பர்ஸ் அந்த செட்டை வந்து ஃபைண்ட் பண்ணனும் அப்படி தெரிஞ்சிட்டா மட்டும் போதும். வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து திங்கிங் கார்னர்னு சொல்லி புக்ல கொடுத்திருந்தாங்க. அது பார்க்கலாம். when will A cross B equal to B cross A ன்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா A cross B யும் B cross A வும் எப்ப ஈக்குவலா இருக்கும் அப்படி நம்மள क्वेश्चन பண்ணிருக்காங்க. எப்ப ஈக்குவலா இருக்கும்னா A cross B equal to B cross A when A வும் B யும் ஈக்குவலா இருந்தால். ஓகேங்களா? A வும் B யும் ஈக்குவலா இருந்தா A cross B யும் B cross A வும் ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்க. A equal to set of 1, 2. B equal to set of 1, 2. So இப்போ நான் ஆர்டர் பேர் பண்றேன். இப்போ A cross B என்ன கிடைக்கும் 1, 1, 1, 2. நெக்ஸ்ட் 2, 1, 2, 2. எழுதியாச்சா? நெக்ஸ்ட் B cross A பண்றோம். சோ B cross A பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ தான் கிடைக்கும்? ஏன்னா இங்க இருந்து பண்ண போறோம் 1, 1, 1, 2. நெக்ஸ்ட் 2, 1, 2, 2. சோ அதே தான் வரும். சோ A வும் B யும் ஈக்குவலா இருந்தால் அதோட கிராஸ் ப்ராடக்ட்டும் ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் செக். இதுவும் வந்து புக்ல இருந்துச்சு. சோ அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन for any two non-empty set A and B A cross B is called as dash. ஒரு ரெண்டு நான் எம்டி செட் இருக்குன்னா அதை கிராஸ் பண்றோம்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட டெஃபினிஷன் படிக்கும்போது நான் சொல்லியிருப்பேன். சோ வந்து அது ஞாபகம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் if n of A cross B equal to 20 and n of A equal to 5 then n of B is dash. செகண்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா n of A cross B கொடுத்துட்டாங்க, n of A கொடுத்துட்டாங்க, n of B என்னன்னு கேட்கறாங்க. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து given எழுதிக்கலாம். n of A cross B equal to 20. சோ இப்போ வந்து நான் n வந்து உள்ள மல்டிபிள் பண்ண போறேன். சோ மல்டிபிள் பண்ணா n of A cross n of B. ஓகேங்களா? இப்படி தான் மல்டிபிள் பண்ணனும். ஈக்குவல் டு 20. n of A நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க 5 னு கொடுத்துட்டாங்க. சோ 5 னு எழுதியாச்சு. cross n of B நமக்கு தெரியாது. சோ n of B அப்படியே எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு 20. மல்டிபிள்ல இருக்க 5 இந்த சைடு வந்துச்சுனா என்ன ஆகும்? அதாவது ரைட் சைடு வந்துச்சுனா டிவைட் ஆயிடுமா? சோ n of B equal to 20 divided by 5. n of B equal to 5 டைம்ஸ்ல 20 எத்தனை டைம்ஸ் 4 டைம்ஸ். சோ n of B யோட வேல்யூ என்னது 4. then the answer is 4. ஓகேங்களா? Third question, if A equal to set of minus 1, 1 and B equal to set of minus 1, 1, then geometrically describe the set of points of A cross B. A, B set கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து points find பண்ண சொல்லிருக்காங்க. A cross B யோட points வந்து find பண்ண சொல்லிருக்காங்க. சோ வந்து நம்ம cross product பண்ணி find பண்ண போறோம். சோ A cross B equal to A ஓட செட் என்னது minus 1, 1. cross B யோட செட் வந்து minus 1, 1. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து cross product பண்ண போறோம். சோ minus 1, minus 1, minus 1, 1. எழுதியாச்சா? நெக்ஸ்ட் வந்து 1, minus 1, 1, 1. 1, minus 1, 1, 1. சோ அவ்வளவுதான். Fourth question, if A, B are the line segment given by the intervals minus 4, 3 and minus 2, 3 respectively, represent the Cartesian product of A cross B. ரெண்டு லைன் செக்மெண்ட் இருக்கா A, B ன்ட்டு. சோ அதை வச்சு நம்மள வந்து A cross B ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ given என்னது A equal to set of minus 4, 3, B equal to set of minus 2, 3. சோ இப்போ வந்து A cross B கண்டுபிடிக்க போறோம். A ஓட செட் எழுதிக்கோங்க, B ஓட செட் எழுதிக்கோங்க. இன் பிட்வீன்ல வந்து cross symbol போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ராடக்ட் பண்ண போறோம், cross product. சோ minus 4, minus 2, minus 4, 3. ஓகேவா? நெக்ஸ்ட் 3, minus 2, 3, 3. அவ்வளவுதான். சோ இதோட எக்சர்சைஸ் 1.1 ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோல வந்து எக்சர்சைஸ் 1.1 ஓட ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.